லைஃப்பை புரிஞ்சுக்கணுன்னா இந்த 3 பிளேஸ் நம்ம விசிட் பண்ணணும். ஒன்று ஹாஸ்பிட்டல், செகண்ட் ஓல்டேஜ் ஹோம், தேர்ட் கல்லறை. நம்ம எப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோமோ அப்போ தான் புரிஞ்சுக்கணும். நம்ம ஜாப் பொசிஷன்ஸ் எல்லாமே செகண்ட்ரி. உங்கள் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுற அளவுக்கு அப்படி எதுவும் முக்கியம் இல்லை. என்ன தான் BMW கார் வச்சுருந்தாலும் அந்த காரோட பெட்ரோல் தேவை. என்ன தான் மணி ஃபேம் இருந்தாலும் ஹெல்த் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. செகண்ட், ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு போகும்போது ஒரு பாட்டி என்கிட்ட சொன்னது, லைஃப் ரொம்ப சின்னது. நீ இன்னொருத்தவங்க மேலே கோவமாகவோ இல்லை வருத்தமாகவோ இருக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பேசி சால்வ் பண்ணுங்க. இருக்கிறது ஒரு லைஃப் தான். டெய்லி வாழணுமா இல்லை வருத்தப்படணுமான்னு நீ தான் டிசைட் பண்ணணும்னு. தேர்ட் பார்த்திங்கன்னா கல்லறை. கல்லறைக்கு போகும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட், நம்ம எது காலு கீழே நினைக்கிறோமோ அதுதான் நம்ம தலைக்கு மேலே இருக்கப்போகுது. அதாவது ரூஃபா. எல்லாரும் ஒன்றே மண்ணுக்கு கீழே போய் தான் ஆகணும். இருக்கிற வரைக்கும் நிறைய கொடுப்போம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் திரும்ப கிடைக்கும். ஸோ நிறைய செய்யுங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள். லைஃப் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச் ஆகும். லைஃபுங்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ நாம் தான் காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறோம்.